ஷே இல்லைப்பா விஷ்ணு பிரமா என்னப்பா கைலாசத்துக்கு தென்புறத்துலையா ஒரு 2 நாய் வங்கார காலத்தை வந்துட்டு போதுங்கய்யா. அது வங்கார காலத்தை வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் 4 பக்கம் இறுக்கிட்டார். அவர் கையில் இருக்கிற கனி எலும்பச்சம்பழத்தை இறுக்கிட்டார். ஆனால் அவனுக்கு அவ்வளோதான் இந்த டைமு. நீங்கள் ஏற்று பார்த்து ஆட்டிடுங்க சரியா. 8 நாட்டு சனி சரி ஆமாம் நாய் ஏற்கனவே குடிக்க கஞ்சி இல்லாமல் அலையுதாங்க. வந்தவன் போனவன் தட்டும் தடுமாறி அலையுதான். இன்னும் உள்ளே அவனுக்கு நேரம் உள்ளே இழுக்கு. அதுக்கு என்ன செய்ய, அவனுக்கு நேரம் சங்கு ஊதக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தான் வாரான். வரட்டும் இப்போ பார்த்துட்டு போவான். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு காது கேட்கலையான்னு கேட்காரு. காது கேட்கலையாடா நான் கணக்கு போட்டதே அப்படின்ட்டார். வானரப்போட இராணுவம் முப்படை உள்ளே வரையில் காற்றோட ஒரு அடி, காற்றுல 3 அடி, விஷ்ணு பிரமா சிவன் 3 அடி புரியுதா. இப்போ நாங்கள் கணக்கு போடுதோம்ப்பா. 3 அடியில் கணக்கில் அவன் கையில் கொடுப்பார். 3 அடியில் காது வீன்னு கேட்கும். வந்தவன் போனவன் அடி வாங்குவான். அதுதான் கணக்குப்பா. இவற்றை விளையாடலாமா? இவர் உலகத்தை வடபகுதியை நசுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் தென்பகுதி நீ நசுக்கலை. அதை தான் கண்டாரோலியமாக ஆட்டிக்கிட்டே வாரான். இல்லை பார்த்து போங்கடா. உன் பொண்டாட்டி ஃபுல்லாக வீதியில் போயிட போகுது, இல்லைன்னா மார்க்கத்தில் போயிட போகுது. பார்த்து போங்கடா. ஆசைப்படாதீடா. உழைச்சி தின்னு. இல்லைன்னா உன் பொண்டாட்டிமார்களை வச்சு அடவு வச்சு செஞ்சு சாப்பிடுங்கடா. வாய்ப்பேகலாம் இனியா இந்த கூத்து அடிக்கான். இந்த பேகை செஞ்ச கூத்து ஏற்கனவே முடக்கிட்டார். புரோக்கர்லேருந்து லேண்டு போட. இந்த பேகை நம்ம சாவு எண்ணிக்கை சுடுகாட்டுக்கு தள்ளணுங்காரு. முக்கால் சத்தியம்ப்பா போட்டாச்சு கணக்கு. நீ விடாதிய. நீங்களும் சுற்றிக்கிட்டே வாங்க. இப்போ ஈஸ்வரமான கூப்பிட்டியே அவன் கணக்கு போட்டான். ரைட்டு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக போவோம். சுற்றுலா மாதிரி வங்கார நாய் மாதிரி கரெக்டாக 6 மணிக்கு இருட்டிக்கிட்டே அவங்க தடவை வரேன். இல்லை உன் பொண்டாட்டி மார்களை தடவுங்கடா. இங்கே தடவை வந்து அங்கே எவனா தடவை போகிறான்டா. முட்டா குதி உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம் பேத்தியலாம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்குவாங்கடா. புரிஞ்சு நடங்கடா. 4 பக்கம் மாலை போட்டு இருக்கிட்டாரு. உள்ளே காலை வச்சா வா. அதை பற்றி வேணும்ல. காலை வச்சுட்டு போ. சுடுகாட்டு எரிப்புக்கு போவோம். இருக்குத தின்னுக்கிட்டு இருக்க கூட உனக்கு உள்ளே இறங்காது. பிச்சை எடுக்க விட்டுருவார். திருவோடு எடுக்க விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்க.